உன் தட்டில் காசு போட்டது நான், அப்புறம் உன்கிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுக்கணும்னு என்ன அர்த்தம்? மத்திய அரசுக்கென்று நிதி ஏது? யார் நிதியமைச்சர் சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா? மத்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்க ஏது? இந்த துறையிலிருந்து மத்திய அரசுக்கு நிதி வருதுன்னு யார் சொல்லுவா? நிதியமைச்சர் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியுமா? அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் கொடுக்கிற வரி வருவாய் தான். அதை முறைப்படி திருப்பி அனுப்பணும். அதுக்கு தான் பொதுமையா ஒரு அரசு வச்சிருக்கு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சண்டியத்தனம் பண்றதுக்கு அல்லது. இதுதான் ஜனநாயகமா என்ன? இப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, வரி தரல, நீ இந்த பணத்தை தரல சொல்லிட்டு ஒரு தடவை பார்ப்போம். ₹1 காசு உனக்கு வராது. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன் நீ? ஆட்சியை கலைப்ப. மறுபடி தேர்தல் அப்பீல யார் மறுபடி ஜெயிப்பா? மண்ணுக்காக மக்களுக்காக நிக்கிறவன் தான் வெல்லுவான். இதெல்லாம் தான் தேவையில்லாத சேட்டைங்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் தான் இறையாண்மைக்கு, தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தேச துரோகிகள். நீங்க இந்த ரோட்ல போகும்போதே பார்த்து போடா அங்க அப்பம் ரோடான்னு நீங்க சொல்லுங்க பாப்பேன். இப்போ முன்னாடி சொல்லுவீங்களா? இப்ப சொல்லுங்களேன். ஆமாங்க எங்க அப்பம் ரோடுன்றோம். ஏன் 1000 கிலோமீட்டருக்கு ஒரு டெண்டர் எடுத்து வச்சிருக்கான். ரோட்டை கூறுபட்டு வித்த மாதிரி நாட்டை கூறுபட்டு வித்துட்டு எங்க இருக்கு தேசப்பட்டு?